கோவை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது கோவை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் மழைநீரில் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டதா? அது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலாக பரவலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பா மாநகர் பகுதியில அனைத்து பகுதியிலுமே மழை விடாமல் பெய்து வருவதனால் மாநகரத்தின் அனைத்து பகுதிகளிலுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. குறிப்பா சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்துல தண்ணீர் வெளியேற முடியாமல் குளம்போல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அங்க வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் பொதுமக்கள் அந்த தண்ணீர்ல கடந்து செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் முன்னதாகவே மண்டலம் வாரியாக இந்த மழைநீர் மாநகரில் தேங்கி இருப்பதற்காக அந்த தண்ணீர்களை வெளியேற்றுவதற்கு குழுக்கள் அமைத்திருந்தனர். அந்த குழுக்கள் தற்போது மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இதே போன்று மாநகரத்தின் முக்கியமான மேம்பாலங்கள் மற்றும் பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கு. அதே சமயம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மேற்கூரை சரிஞ்சிருக்கு, பல்வேறு இடங்கள்ல மரங்கள் விழுந்திருக்கு. இவை அனைத்துமே மீட்பு குழுவினர் பல்வேறு பகுதிகளில் அதை மீட்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்தில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணியில மாநகராட்சி பணியாளர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மழை தற்போது மிதமாக பெய்து கொண்டிருக்கிறது. மழை இன்னும் நீடித்தால் இந்த பகுதிகளில் நீர் தேங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதற்கான தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகத்தின் தரப்புல தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.